ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசந்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கொங்கு நாட்டு ஸ்பெஷல், அதாவது கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் செய்ய போகிறோம். இது ஒரு ஒன் பார்ட் ரெசிபி. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்து பருப்பு சேர்த்து பொரிய வச்சுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸில் பிரியாணி இலை தவிர மிச்சம் எல்லாமே சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதும் நான் 10லேருந்து 20 சின்ன வெங்காயம் தோல் மட்டும் உரித்து சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வதங்கட்டும். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, அப்புறம் 5லேருந்து 6 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இதில் காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்கணும், அதனால் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 வரமிளகா அப்படியே சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி துருவி சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா கொலைய வதங்கி வரணும். நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே நல்லா வதங்கி வர்றதுல தான் அரிசி பருப்பு சாதத்தோட டேஸ்ட்டே இருக்குது. ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வதங்கி முடித்ததுக்கப்புறமா அரிசியும் பருப்பும் நான் ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது நான் 1 கப் எடுத்திருக்கேன், அதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா பருப்புக்கும் சேர்த்து தண்ணி சேர்க்கணும்ல, அதனால் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சாதத்துக்கு ஒரு முக்கியமான பொருள் தேங்காய். தேங்காயோட பின்பகுதியில் ப்ரௌன் கலரில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சாப்பிடும்போது கடிபடும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை இந்த 3 சேர்த்து இடித்து சேருங்க. பச்சையாக சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்கும். குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுங்க மீடியம் ஃப்ளேமில். அரிசி பருப்பு சாதம் ரெடி. ரைஸ் குலையாமல் உதிரி உதிரியாக இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். பிகினர்ஸுக்கு பேச்சுலர்ஸுக்கு ஏற்ற ரெசிபி, ஒன் பார்ட் ரெசிபி. சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.